இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில். இந்த மாதம் பௌர்ணமிக்கு வந்து விளக்கு பூஜை அங்கே நடக்கிறனால பௌர்ணமிக்கு விளக்கு பூஜை நடக்கும். சரி நம்ம இந்த மாதம் பௌர்ணமிக்கு கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மன் கோயில் தான் போயிருந்தோம். வீட்டில் இருந்து மார்னிங் 7 o'clock கிளம்புனால சரி அங்கே போய் ஆற்றுல தண்ணி போச்சுன்னா குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் போகிறப்பே டவுட்டு தண்ணி போகுதா போகலையான்னு. அங்கே போய் பார்த்தா தண்ணி நிறையா போயிட்டு இருந்துச்சு. தண்ணியை பார்த்ததும் ஒரே ஜாலி. அதுவும் நாங்கள் போகிற டைமில் யாருமே இல்லையா, கோயிலும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ஆற்றும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஆற்றுக்கு போயிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியை பார்த்தோன்னே ஒரே குஷி, அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான். குளித்து முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலில் ஒரு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் 2 நெய் தீபம் வாங்கி அங்கே ஃபஸ்ட்டு நெய் தீபம் விநாயகருக்கு போட்டு விநாயகருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி முடிச்சிட்டோம். இது ரொம்ப பழமையான கோயில் காமாட்சி அம்மன் கோயில். ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த விநாயகர் கோயிலுக்குள்ளே மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட ராசிக்கு என்னென்ன அந்த சிம்பிள்ஸ் இருக்கும் அதையும் பார்த்தோம். ஒவ்வொரு ராசியோட சிம்பிள்ஸுக்கும் என்னென்ன பலன்கள் அது எல்லாமே போட்டிருந்தாங்க. சுந்தர விநாயகர், இது சுந்தர விநாயகர்னு சொல்கிறாங்க அந்த சாமியை. கல்லெல்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அதில் ஒவ்வொரு சிலையும் வச்சுருந்தாங்க. இப்போ பார்க்கறது நம்ம ஒரு அம்மன் சிலை மாதிரி இருக்குது. அது அம்மனா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு விநாயகர் சிலை. விநாயகர் நெக்ஸ்ட்டு துர்க்கை அம்மன் மாதிரி இருந்துச்சு. துர்க்கை அம்மனான்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு அம்மன் இருந்துச்சு. நவகிரகத்தில் சனி பகவானையோட முடியுது தனுசு ராசிக்கு. ஸோ நவகிரகத்தை ஒரு சுற்றிட்டு சனி பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு பக்கத்துலேயே நாகம்மா கோவில், பெரிய அரச மரத்துக்கடியில் நாகம்மா கோவில். குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே அதில் தொட்டில், மாங்கல் இதெல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரச மரத்தில் நிறையா ரொம்ப பழமை வாய்ந்த அரச மரம்ன்றனால அதில் எழுதி வேற போட்டிருந்தாங்க காமாட்சி அம்மன் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்றது. காமாட்சி அம்மன் மூங்கில் பெட்டியில் ஆற்றுல தான் வந்தாங்களாமா. அதை அதனால் அந்த பெட்டியை எடுத்து வச்சு தான் காமாட்சி அம்மனை கும்பிட்ற மாதிரி அந்த போர்டில் எழுதி இருந்துச்சு. நாகம்மாவோட அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் பொங்கல் வைக்க போயிட்டோம். அங்கே எல்லாத்துக்குமே அடுப்பு ஒரு 10 அடுப்பு போட்டிருந்தாங்க. நம்ம இந்த அடுப்பில் வேணால் பொங்கல் வச்சுக்கலாம். அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பொங்கல் வைக்க ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஃபஸ்ட்டு பொங்கல் 11 மணிக்கு தான் விளக்கு பூஜை ஆரம்பிக்குது. அதுங்களும் நம்ம பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்லாம் வச்சிட்டோம். நிறைய அம்மன் கோயிலில் கெடா இந்த மாதிரிலாம் வெட்டுவாங்க, கோழி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் காமாட்சி அம்மன் கோயிலில் அது மாதிரிலாம் இல்லை. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குது. நம்ம கெடா வெட்டணுனாலும் எது பண்ணணும்னு அந்த கருப்புசாமி கோயிலில் தான் போய் பண்ணுறாங்க எல்லாருமே. இந்த அம்மன் கோவிலில் அது மாதிரி இதெல்லாமே இல்லை. அது ஒரு சிறப்பு. பொங்கல் வைக்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகிறப்ப யாருமே இல்லை. குளிச்சுட்டு பார்த்தா அடுப்பே ஃப்ரீயாக இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு ஒரு அடுப்பு கிடச்சிச்சு. அதில் பொங்கல்லாம் வச்சோம். அது மாதிரி கோவில்லையே யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் வர்றதுக்குள்ளே விளக்கு பூஜைக்கு எல்லாருமே இடம் பிடிச்சி உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. சரி நம்மளும் போய் ஒரு இடத்த பிடிச்சிக்கலான்ட்டு நாங்களும் பொங்கல் வச்சிட்ருந்தாங்க. நாங்கள் போய் ஒரு இடம் பிடிக்கலான்ட்டு அங்கே போய் இடத்த பிடிச்சி விளக்கு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். இன்னொரு பக்கம் பொங்கல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க.
பொங்கலும் நல்லா கிழக்கு பார்த்து பொங்கல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியே பொங்கிடுச்சு வேறு. இந்த பௌர்ணமி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வரேன். சும்மா நார்மல் டேஸில் வருவோம், ஆனால் வந்துட்டு இந்த பௌர்ணமி இதுக்கெலாம் வந்ததில்லை. அப்படி வரப்போ பார்த்தா எங்கெங்கெல்லாமோ இருந்து பௌர்ணமி பூஜைக்கு விளக்கு பூஜைக்கு கலந்துக்கிற வந்திருந்தாங்க. சென்னை, திருமங்கலம், சேலம், இது மாதிரி எங்கெங்கெல்லாமோ இருந்து இந்த விளக்கு பூஜைக்கு கலந்துக்கிற வந்திருந்தாங்க. அங்கே விளக்கு பூஜைக்கு தேவையான நெய் எல்லாமே அவங்க தராங்க. பூ, நெய் எல்லாமே கோயில் சார்பாக அங்கேருந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு விளக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். எல்லாமே தராங்க அவங்களேன்னு. காற்று வேறு பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா சுற்றிக்கு இருக்கிற செவுர்லலாம் ஃபுல்லாக சாமி படம், ஒவ்வொரு சாமி எப்படி காமாட்சி அம்மன் வந்தாங்க, எந்த ரூபத்தில் வந்தாங்க, அந்த மாதிரி ஃபுல்லாமே வரைஞ்சி அது கீழே எழுதியிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு சாமியோட உருவத்தையும் வரைஞ்சி அதோட சிறப்பு எழுதியிருந்தாங்க. முருகன், விநாயகர், சிவன், பார்வதி, அந்த மாதிரி நிறையா சாமியோட இதெல்லாமே எழுதியிருந்தாங்க சுற்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த சாமி வந்து சிலையெல்லாம் கிடையாது. எல்லாருமே சாமி பெட்டியில் உள்ளே வந்து கருவறையில் வந்து பெட்டி தான் இருக்குது. நம்ம கோபுரத்தை சுற்றி வர்றப்போ, கோவிலை சுற்றி வர்றப்போ அதோட கோபுரத்தை தான் பார்த்து எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. அது தெரியுதா? அதை பார்த்து மட்டும்தான் எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க, சாமியை நினச்சிக்கிறாங்க. இது வந்து மூங்கிலினை காமாட்சின்றனால சுற்றி நிறையா நம்ம மூங்கில் மரத்தை பார்க்கலாம்.